மேடம் அப்பவே நாங்க பெயிண்ட் அடிக்க வேணாம்னு சொன்னேன், நீங்க தான் அடின்னு சொன்னீங்க. இப்ப பெயிண்ட் கொட்டிடுச்சு பாருங்க. ஐயோ சதீஷ், எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? பேண்டி கிட்ட சொல்லி நான் உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கி தரேன், ஓகேவா? ஆனா மேடம் பெயிண்ட் கொட்டிடுச்சு. நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் சதீஷ். நீ சரியான நேரத்துல தான் கொட்டிருக்க. பெர்ஃபெக்ட் டைமிங். குட் ஜாப். போ. சமீர் லூத்ரா மறுபடியும் எனக்கு ஆடிஷன்ல வந்த கோவத்தை வர வச்சிட்டான். என்ன பண்றது? அவன் இந்த வீட்ல தானே இருக்கான். மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வந்தா வந்தாலும் வருவான். போன கூட தான் வீட்டுல புலி மாதிரி உருமே. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான பாடம் கத்து கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வாங்க. தேங்க் யூ. வாவ், இப்ப இருக்குடா உனக்கு. பெயிண்ட் டப்பா விழுந்துச்சுல, இப்ப நீயே விழ போற. உன் கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் என் ஹைட்ட பத்தி கமெண்ட் அடி. இன்னைக்கு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. இந்த பக்கம் தானே வருவ? வாடா வா, உனக்கு இருக்கு. உன்னை இங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன். என் கண் முன்னாடி அவன் விழுந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். வாட் a fun. வந்துட்டான் போல இருக்க. Oh God! Oh my God! Oh my God! Are you okay, sir? Please. வாங்க அந்த பில்லர் கிட்ட வாங்க. Oh my God! இங்க எண்ணெய் ஊத்தி வச்ச அந்த இடியட் யாரா? ஒரு நிமிஷம் சார். சாரி, உங்க பேக். உங்க போன். தேங்க்ஸ். ஆமா, நீ யாரு? சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். பிக்கஸ்ட். நான் உங்களோட எல்லா மேட்சும் பாத்திருக்கேன் சார். அதுவும் ஜிபில உங்களுக்காகவே நான் பாப்பேன் சார். நீங்க கிரவுண்ட்ல இறங்கி ஆட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அங்க இருந்து நகர்த்தவே முடியாது. நான் அவ்வளவு கிரேசி. நீ என்னோட பிக்கஸ்ட் ஃபேனான்னு எனக்கு தெரியல, ஆனா நல்ல டாலா இருக்க. குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார். என்ன இம்ப்ரெஸ் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாது சார், என் கண்ணால பாக்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோவா தெரியுறீங்க தெரியுமா? அதுவும் ஜிபிஎல்ல அந்த ஃபைனல் மேட்ச்ல நீங்க ஒரு ஃபைனல் ஷாட் அடிச்சீங்களே, இப்படி செம்ம சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார். அமேசிங்கா இருந்தது. அப்புறம் அந்த துரந்தரா ஷாட், கண்டிப்பா அத பாராட்டி ஆகணும் சார். உங்களுக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல? எனக்கு நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் யூ நோ, பைத்தியமா சுத்துறாங்க. And I love the mom. ஆனா ஒருத்தியை தவிரனா யார் சார் அவ? That one. ஓ, அக்கா. What? I mean, ஒரு அக்கா மாதிரி இருக்கா. ஆமா, அக்கா தான். சாதாரண அக்கா இல்ல, சைக்கோ அக்கா. You know, எனக்கு அப்புறம் நீ மட்டும்தான் இந்த பொண்ணை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. நான் முன்னாடி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் சார். முதல்ல என் காருக்குள்ள வந்தா, அதுவும் என் பெர்மிஷன் இல்லாம. இப்பதான் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான மரியாதை கிட்ட மனுஷன் சந்திச்சுட்டு வரேன். இந்த கரண் இருக்கான்ல, அவங்க பாட்டிக்கு தான் இந்த பிசியோதெரபிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள போந்துட்டா. எக்ஸாக்ட்லி. என் பாட்டியோட பிசியோவா இப்ப என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் டு மை பெட்ரூம், அதுவும் ட்வைஸ். கேன் யூ பிலீவ் இட்? ஹவ் ரொமான்டிக். கதையில இந்த பகுதி எனக்கு தெரியாமலே போச்சு. வாட் யூ மீன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ இந்த அக்காவோட முகத்தை பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்க மாதிரி தெரியுது. இவளுக்கு அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல. தட்ஸ் மை ஃபோர்ட். என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு இவளுக்கு நான் பாடம் கத்து கொடுப்பேன். சார், நீங்க மனசு வச்சா எப்படிப்பட்ட பாடம் வேணாலும் கத்து கொடுக்கலாம். நான் தான் இருக்கேன்ல உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க. எப்படி? அதாவது அவளுக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் நீங்க இப்ப பண்ண போறீங்க. அவளுக்கு என்ன பிடிக்காது? லவுட் மியூசிக் சார். லவுட் மியூசிக் கிட்ட போதும் உடனே கடுப்பாயிடுவா. அப்புறம் டான்சிங்கா அடியோட வெறுக்கிறா. உங்க சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவீங்க சார், செம்மையா இருக்கும். அப்புறம் இவகிட்ட ஏதாவது ஒரு பையன் போய் ஓப்பனா ஃப்ளர்ட் பண்ணா கோவத்துல அவ முகம் செவந்துரும். ரொம்ப விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா? யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணா இவளால அதை சகிச்சுக்கவே முடியாது. சூப்பர். ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சார்,
அவ ஒரு பிசியோதெரபிஸ்ட்னா நான் ஒரு சைக்கோ அனலிஸ்ட் சார். முகத்தை பார்த்தே அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிடுவேன். ஆனா நீ யாரு? சிஸ்டர். வாட்? உங்க சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்காக வெட்டிங் பிளானர் டீம்ல இருந்து வந்திருக்கேன். பாண்டியோட அசிஸ்டன்ட். ஓ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டிப்ஸ். என்கேஜ்மெண்ட்ல இந்த பொண்ணை எப்படி சுத்த விட்டு வேடிக்கை காட்டுறான்னு மட்டும் பாரு. See you. சார் ஜஸ்ட் a second. சார் உங்க பேக். Thank you. அண்ணா உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்களேன். வாங்க, வந்ததை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ரித்திகா, அவளை ஒரு 2 minutes அந்த நெக்லஸ் அப்படியே போட்டுக்க சொல்லு. நான் செக் பண்ணணும். பிரீதா, ஒரு 2 நிமிஷம் போட்டுக்கோயேன் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு லூஸ் மாதிரி தெரியுது. நெக்லஸ் கொஞ்சம் டைட் பண்ணணும். மேடம்க்கு ஃப்ளோட்டிங் சுத்தமாக பிடிக்கல. இப்படி இவ்வளோ வெறுப்பேற்றுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சாரி. என்னன்னா எதுவுமே சொல்லல. நெக்லஸ் எப்படி இருக்கு? அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரைட்? அப்படிதானே சொன்னேன். பர்ஃபெக்ட். அப்படின்னா நெக்லஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பிரீதாக்கும் பிடிச்சிருக்கு. நான் இதுதான் போட்டுப்பேன். ஓகேனா, இப்ப நீங்க போலாம். நான் ட்ரெஸ் ட்ரை பண்ணணும். அண்ணா, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். நீங்க இப்ப போலாம். என்னப்பா இது? அவளை வெறுப்பேத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதேன்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்குல்ல, இந்த மாதிரி பல சான்சஸ் எனக்கு கிடைக்கும். உன்னை சொல்லி சொல்லி பழி வாங்குற சைக்கோ. இவனுக்கு என்னாச்சு? என்ன பாத்தியே இவ்ளோ ஸ்மைல் பண்றான்? ஹலோ, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல. ரித்திகா, பாத்தியா, உனக்காக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏ பிரீதா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இத நீ போட்டுப்ப. ரிமூவ் இட். அம்மா, நான் இந்த நெக்லஸ் தான் போட்டுக்க போறேன். பிரீதா லவ்ஸ் இட். அத கழட்டு ஃபாஸ்ட். பாத்தியா, உன்னோட கழுத்துக்கு இது எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாமா. ஆமா கிருத்திகா, உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. மாம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தானே நீ வந்த? கோ. எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ற. சரி. Yeah, nice.
ஆக்சுவலி நான் ஒன்றும் அந்த அளவுக்கு குழப்பமானவன் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதர்வைஸ் நான் எப்பயோ டிசைட் பண்ணியிருப்பேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். ஐம் ஷூர் நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா இன்னொரு மனுஷன் தேவை. நமக்கு துணையா இருக்க, நம்ம சின்ன சின்ன கஷ்டங்களை தீக்க, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. எப்பவாவது நாம தடுமாறும் போது அந்த துணை நம்மளை தாங்கி பிடிக்கணும், நம்ம கண்ணீரை துடைக்கணும், நம்ம முகத்துல இருக்கிற சிரிப்பு போகாம பாத்துக்கணும். வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ வெற்றிகளை தாண்டி வந்துட்டீங்க. இந்த கட்டத்துல அம்மாவை அந்த துணையா நீங்க கருத முடியாது. அந்த துணை உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும். அந்த துணை உங்களோட சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். ஐ மீன் ஒரு லைஃப் பார்ட்னர். உங்களோட மனைவி. அது ரொம்ப அழகான உறவு. அந்த உறவுல நட்பு, காதல் எல்லாமே இருக்கும். ஒருவேளை அந்த உறவுக்கு நட்புங்கிற அர்த்தம் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ரொம்ப பிஸியானவரு, உங்களுக்கு காதலிக்க நேரம் இல்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, காலமும் நேரமும் கூடி வரும்போது காதலும் தானா வந்துரும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க கல்யாணத்துக்கான காதல் நேரம் எல்லாமே கூடி வந்தாச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்வாரு, எல்லா வேலைக்குமே சரியான ஒரு வயசு இருக்குமா. அந்த வயசு கடந்து போயிடுச்சுன்னா அப்புறம் பார்ட்னர்ஸ் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான். அப்புறம் நம்ம அந்த உறவுல சந்தோஷத்தை தேடும் போது அந்த உறவுல நமக்கு வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க இருக்கிற இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, இதான் கல்யாணத்துக்கு கரெக்டான ஏஜ். சோ பிரீதா, இப்போ நீங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி கொடுத்து பேசுற மாதிரியே தெரியுது. ஸோ ப்ளீஸ். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த கலர். ஐ லைக் இட். அது உங்களோட அம்மா உங்ககிட்ட பேச சொல்லி என்ன அனுப்புனாங்க. ஐ நோ. ஆனா அதுக்காக மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட பேசல. நான் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். அண்ட் நான் உங்களை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறேன். ஃப்ரெண்டா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வெல்விஷரா இருக்க ஆசைப்படுறேன். அண்ட் நிஜமாவே என் மனசுக்கு இப்ப நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு தான் தோணுது. நீங்க எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறைய செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நானும் ஏதாவது செய்யணும் இல்லையா, அது என்னோட கடமையாச்சே. அந்த நன்றி கடன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அது எனக்கும் நல்லது. நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க தயவு செஞ்சு உங்க லைஃப் பார்ட்னரை ப்ராப்ளமா நினைக்காதீங்க. வாழ்க்கை துணை நமக்கு நல்ல துணையாவும் இருப்பாங்க, சாரதையாவும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணை காட் கொடுக்கிற கிஃப்ட். யோசிச்சு பாருங்களேன், உங்க கூட எப்பவுமே ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்க சுக துக்கங்கள் எல்லாத்துலயும் உங்க கூட இருப்பாங்க. அப்புறம் பொதுவா சொல்லுவாங்களே, பார்ட்னர் இன் கிரைம். நீங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அப்படி ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனியன் உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணலையா என்ன? பார்ட்னர்னா எப்படி இருப்பாங்கன்னு இப்போ நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட். I'll go for it. Really? நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல, நான் சொன்னது சத்தியமா நீங்க இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதாவது நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க பாருங்க, நீங்க மாம் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க லைஃப் பார்ட்னரை பத்தி டிஸ்கிரைப் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளியே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. லெட் மீ கோ. பிரீதா, என்ன? ஒரு நிமிஷம். அந்த பார்ட்னர் உங்களை மாதிரி இருக்கணும். அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதான் என்னோட கண்டிஷன். மாதிரி ஒரு பொண்ணு எங்கேருந்து கிடைக்க போறா?
பாட்டி இந்தாங்க கருப்பு கயிறு. கிருத்திகாவுக்கு கட்டி விடுங்க. இன்னைக்கு யார் கண்ணு அவன் மேல படக்கூடாது. கரீனா மேடம், நீங்க என்ன வர சொன்னீங்களாமே, ஏதாவது வேலை இருக்கா? நிஜமாவே நான் உன்னை இங்க எதுக்காக வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? ஏ, இவ்ளோ அப்பாவியா நடிக்காத பிரீதா. இவ்ளோ அப்பாவியான முகம், கள்ளத்தனமான எண்ணம், நீ ஆடுற இந்த நாடகம்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரீதா. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நீங்க இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒண்ணு பெருசாலாம் பிடிக்காது. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். பட் தட்ஸ் நேச்சுரல். ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்க்கும் நடுவுல இந்த பாண்டிங் இருக்கிறது சகஜம். எனக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆனா கரீனா ஆண்டி ஏன் இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? நேரடியா சஸ்பென்ஸ் முடிச்சு வைக்கலாம்ல? ஆனா அண்ணி, உங்களுக்கே இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்கு? அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிரீதா ரொம்ப பண்பான கலாச்சாரமான பொண்ணுக்கா. அவளை எனக்கு பிடிக்கிறது சகஜம். இதுல தப்புனக்கா இருக்கு? அதுதான் அண்ணி உங்ககிட்ட ப்ராப்ளமே. நீங்க எல்லாரும் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. கண்ணை மூடிட்டு எல்லாரையும் நம்புறீங்க. இவ ஒரு டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கையோட ஏன் இந்த வீட்டு விட்டு போல? நாள் பூரா வீட்டை சுத்தி சுத்தி வரா. ஒண்ணு கிருத்திகா பின்னாடி சுத்துறா, இல்லனா அண்ணி பின்னாடி சுத்துறா. சில நேரத்துல பசங்க பின்னாடியும் சுத்துறா. நானா? நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? இன்னொரு விஷயம், இவளுக்கும் கிருத்திகாக்கும் நடுவுல என்ன காமனா இருக்கு? இவ அவளுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் கிடையாது, காலேஜ்ல சேர்ந்து படிச்சவளும் இல்ல. ஆனா இவ சாமர்த்தியத்தை பாருங்க. 2 நாள்ல கிருத்திகாவை மாய மந்திரம் போட்டு மயக்கிட்டா. இன்னைக்கு கிருத்திகா அந்த நெக்லஸே இவ சொன்னதாலதான் போட்டுக்கிறாளாம். ரைட்? நீ வேணும்னே தான் கிருத்திகாவை கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த நெக்லஸ போட வச்ச. ஏன்னா அப்பதான் அந்த ரூபியை உன்னால திருட முடியும். நானா? எந்த ரூபியை பத்தி பேசுறீங்க நீங்க? நான் எதுவும் பண்ணல மேடம். அது அந்த நெக்லஸ்ல இருந்துச்சு. அத நானும் பார்த்தேன். நான் கிருத்திகாவுக்கு ஹெல்ப் பண்ண மேடம், அவ்வளவுதான். இதோ இதுல தானே இருந்துச்சு. நாம உனக்கு போட்டு பார்த்தோம்ல கிருத்திகா, எனக்கு தெரியாது. நான் எதுவும் எடுக்கல மேடம். நீ எடுக்கலையா? கரீனா மேடம், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாதா? நீ எடுக்கவே இல்லைன்னா வேற யார் எடுத்தா? நீங்க என்ன சொல்ல வர? அவளோட துணி முழுங்கிடுச்சா, இல்லனா கிருத்திகா தான் ஜுவல்லரி அவளே திருடிட்டாளா? எனக்கு தெரியாது. இங்க பாரு, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்காது. ஆனா நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னால 100% ஷியோரா சொல்ல முடியும், நீ தான் அந்த ரூபியை திருடி இருக்க. பிகாஸ் கிருத்திகாவோட ரூம்குள்ள வேற யாருமே போகல, உன்னை தவிர. சோ நீ தான் அதை திருடி இருக்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். ஐம் சாரி. நான் ஒரு டாக்டர். நான் ஒண்ணு திருடி கிடையாது. நான் எதுவுமே எடுக்கல. நீங்க ஏன் என்ன பார்த்து இப்படி பேசுறீங்கன்னு கூட எனக்கு சுத்தமா புரியல மேடம். காரணம் இருக்கு. உனக்கு இப்ப அவசரமா பண தேவை இருக்கா? எனக்கு பண தேவை இல்லாத மாதிரி ஏன் முன்னாடி நாடகம் ஆடாத? உன்னோட அம்மாவுக்கு 3 லட்சம் ரூபாய் பண தேவை இல்லைன்னு மட்டும் சொல்லு பாக்கலாம். நீ அப்போ போன்ல யார்கிட்டயோ பணம் வேணும்னு கெஞ்சல, 3 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னியே. அது இல்லன்னு மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாத. சொல்லு. என்னோட அம்மாவுக்கு 3 லட்சம் பணம் தேவைப்படுது. கேட்டீங்களா எல்லாரும்? இவளுக்கு இப்ப பண தேவை இருக்கு. அதனால இந்த ரூபியை திருடி தன்னோட பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலான்னு இவ பிளான் போட்டிருக்கா. இவ கஷ்டத்துல இருந்திருக்கா. இவ நிலைமை அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண நம்ம சும்மா இருக்க முடியுமா? 3 லட்சம் ரூபாய் தேவை இருக்கும் போது 6 லட்சம் ரூபாய் பொருளை ஏன் திருடுன? உன்னோட எண்ணம் தடுமாறிடுச்சுல? இல்லங்க, இது எல்லாமே போய். நான் ஏழைங்கிறது என்னமோ உண்மைதான். எனக்கு பண தேவை இருக்குதான். ஏன்னா ஏழைங்களுக்கு எப்பவுமே பண தேவை இருக்குதான் செய்யும். அப்படி இருக்கிறதுனால தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணதான் செய்வாங்க. சில நேரம் சாப்பிட கூட எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கும். ஆனா அதுக்காக நாங்கெல்லாம் திருடுற அளவுக்கு கீழ்த்தரமானவங்க இல்ல. எங்களுக்கு சாப்பாடு வாங்க காசு இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பெருசா எங்க மனசுல வேற எந்த ஆசையும் இருக்காது. ஆனா மானத்தை இழந்து மட்டும் வாழ மாட்டோம். எனக்கு பணத்தை இருக்கிறதுனால நான் தான் திருடினேன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணிட முடியும்? நான் எதையுமே திருடல. கரீனா மேடம், நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்க. அக்கா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரீதா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணுக்கா.
அவ இப்படி திருடலம்மா. ஆனா உங்க அத்தையை பார்க்கும்போது அப்படி தோணல. அன்னைக்கு நீங்க ஸ்ருதிய வெளியில எடுக்க வரும்போது நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டீங்கல்ல, நீங்க ஒழுங்கா விசாரிச்சீங்களா என்ன ஆதாரம் இருக்குன்னு, ஏன் அவளை ஜெயில போட்டீங்கன்னு? அதே மாதிரி நான் உங்களை கேக்குறேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல கேட்ட மாதிரி இப்ப உங்க அத்தை கிட்ட போய் கேளுங்க. அவங்க ஒழுங்கா தீர விசாரிச்சாங்களா? அவங்க கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லாம சாட்சியும் இல்லாம எப்படி என் பொண்ணு மேல பழிய தூக்கி போடுவாங்க? ஏன் சும்மா நிக்கிறீங்க? அவங்க கிட்ட போய் கேளுங்க, போய் கேளுங்க. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு தங்கமும் வைரமும் காசும் பணமும் தான் பெருசு. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எங்க குழந்தைங்க தான் பெருசு. என் பொண்ணு 10 மாத்து தங்கம், அவளே கடைஞ்சு எடுத்த வைரம். அவ எதுக்காக உங்க பொருளை திருடணும்? இது எல்லாம் அவளுக்கு தெரியாத விஷயம். அதுவும் இல்லாம ஒருத்தர்கிட்ட பொய் சொல்றது, ஒருத்தரை ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இதெல்லாம் என் பொண்ணுங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கௌரவமான குடும்பத்துல பிறந்தவங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஹலோ மேடம், மதர் இந்தியா, உங்களோட இந்த லென்த்தியான லெக்சரை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கிறீங்களா? காது வலிக்குது எனக்கு. நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அத்தை பேசினா தப்பு, நீங்க பேசினா கரெக்டா? உங்க பொண்ணு வைரமோ இல்ல கண்ணாடி துண்டோ, அதை பத்தி எங்களுக்கு என்ன ஆக்குற? அதுவும் இல்லாம என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? உங்க பொண்ணு இந்த சைக்கோ இவங்க திருடலன்னு நிரூபிக்கிறதுக்கு ஐ மீன் பாசிபிலிட்டி இருக்குல்ல? அதுவும் இல்லாம நீ திருடினியோ இல்லையோ, போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணதோ இல்லையோ, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இப்ப இங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதனால எங்க பார்ட்டி தடப்பட்டு இருக்கு. So just get it over. You're crossing your limit. எங்களுக்கு இங்க இருந்து கால் வந்தது. இன்ஸ்பெக்டர் சார், இவதான் அந்த பிரீதா. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவதான் திருடி இருக்கா? இல்ல, எங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணாதீங்க. எங்க அக்கா எந்த தப்பும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படி விசாரிக்காம எந்த ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் திருடினேன். நான் தான் இவங்க கிட்ட பணம் கேட்டு வந்தேன். எனக்கு பணம் தேவைப்படுது, ஆனா இவங்க கொடுக்கல. நான் அங்க இங்க தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால அந்த பொருளை நான் தான் திருடினேன். என்கிட்ட தான் அந்த பொருள் இருக்கு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா எதுவும் செய்யல சார். அம்மா நீங்க எந்த தப்பு செய்யல. தனமா ஒண்ணும் பண்ணல, ஆனா அவங்க ஓமேல பழி போட்டிருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்டர் சார், இந்த திருட்டுல இவங்க 3 பேரும் கூட்டு கலவானிங்க தான். அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படி அவங்கள விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு என்னோட ரூபி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. Enough. இனி யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இப்ப நான் பேச போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட உங்க பொண்ணை திருடி நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்னால நிரூபிக்க முடியும் பிரீதா நிரபராதின்னு. இந்த பொண்ணு நிரபராதி. இதுதானே தெரிஞ்சீங்க? இந்த ரூபி, சாரி ரிஷப் சார், நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணதான் ஆதாரம் எடுத்துட்டு வர போயிருந்திருக்கீங்க. Thank you so much. இது உனக்கு எங்க கிடைச்சது? மாம், அத நான் சொல்றேன். அண்ணாவை நான் காரிடோர்ல பார்த்தேன். ரித்து, ஸ்டாப் க்ரை. நீ எந்த இடத்துல ரெடியான அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. எந்த இடத்துல துப்பட்டா போட்டுக்கிட்டு, ஓ ரூம்லயா இல்ல வெளியிலயா? அண்ணா, நான் என்னோட ரூம்ல தான் மொத்தமா ரெடி ஆனேன். விஷயம்? ஆமா அண்ணா. நான் கிருத்திகா கூட்டிட்டு அவர் ரூமுக்கு போனேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணேன், அவ்வளவுதான். கிடைச்சிருச்சு. ரித்து, கிடைச்சிருச்சு. தேங்க்யூ அண்ணா.
கரண் எப்பவுமே ஒரே பால்ல அவுட் ஆகுறது இல்ல யூனோ நான் ரிஸ்கி பால்ஸ தொடரதே இல்ல. அப்படியா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னுடைய தங்கச்சியை உயிருக்கு உயிரை காதலிக்கிற. அண்ட் இந்த காதல் ஜுரம் வந்தவங்க இருக்காங்களே வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்கா. உன் ஃப்ரீடம் காலி. ஐ மீன் லுக் அட் மீ. கரண பாரு, தி பேச்சுலர், ஹாட் அண்ட் ஹாப்பி. அட ரிலாக்ஸ் ப்ரோ. அண்ணா உன்னை ஜெல்லஸா ஃபீல் பண்ண வைக்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ டென்ஷன் ஆகாம குடி. சியர்ஸ் गाइस, சியர்ஸ். ஆக்சுவலா எனக்கு ஜெலஸ் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிருத்திகா இஸ் பெஸ்ட் கேர்ள் ஃபார் மீ. வா, இந்த மாதிரி பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி சார்ட்டட். எஸ். வா, மறுபடியும் கால் பண்றேன். ப்ளீஸ் சோஃபியோட ஃபோன் எடுத்து பேசலாமே. போய் பேசு. ஹாய் டியர். கரண், எனக்கு ஒரு டவுட். நீ என்ன அவாய்ட் பண்ண முயற்சி பண்றியா? இல்ல பேப், ஹவ் கேன் ஐ அவாய்ட் யூ? நான் தான் சொன்னல வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, பேச முடியாதுன்னு. ஆனா பேபி, இட்ஸ் டூ லேட் நவ. இன்னைக்கு உனக்கு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது. பை. ஹலோ. சோ வந்தாச்சு. யா மாம், டாட், இன்னைக்கு கரண் வீட்ல தான் இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது நீங்க கரண் கிட்ட பேசியே ஆகணும். ஆஃப் கோர்ஸ் செல்லம், அதுக்காக தான வந்திருக்கோம். என்னமோ சர்ப்ரைஸா? போன்ல ஏதோ சொல்லி பயமுறுத்துறல. ஆனா என்னோட கிருத்திகா எப்பவும் பயன்படுத்துற மாதிரி பேச மாட்டான். குட் ஃபார் யூ. கம் ஆன். ஹலோ, யார அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நான் யாரை பார்க்க போறேன்? நீங்க வா. நான் யாரை பார்க்க போறேன்? யாரையும் பார்க்கலன்னு சொன்னா நம்பிடுவேனா? என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்கன்னா இப்பவே செக் பண்றேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க, நான் யார பாத்துட்டு இருந்தீங்க? என்ன பண்ற? அதுவும் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸா? இல்ல, அவன் நல்லாவே இல்ல. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தானே. ஆனா அவ ரொம்ப மேக்கப் போட்டிருக்காளே. How stupid of me. என் அண்ணனுக்கு எப்பவுமே சிம்பிள் சோபர் கியூட்டான பொண்ணுங்களை தானே பிடிக்கும். அப்படின்னா அந்த மாதிரி பொண்ணு தானே பாப்பீங்க. Oh my God. ரொம்ப ஸ்வீட்டான சிம்பிளான பொண்ணை பார்க்குறேன். நீ ஒவ்வொருட்டுக்கு அவளை பார்த்துட போறா. மாட்டிக்கிட்டா மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாளே. இப்பவே செக் பண்ணு. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி வர்றவங்க போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தானா பாக்குறவங்க ஒன்ன தப்பா நினைப்பாங்க. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எங்க அண்ணன் இவ்ளோ டென்ஷன் ஆவறாரு. அப்போ என் சந்தேகம் கரெக்ட் தான். யாரையும் இங்க இருந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மாட்டி போன்னு பயப்படுறீங்க. ஒரு நிமிஷம். எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீ போ. நீங்க எதையும் மறைக்கிறீங்கண்ணா. அண்ணா, நோ 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 நோ, யூ cannot do this. நீங்க சோஃபியாவை பாக்குறீங்க. அண்ணா, சோஃபியா உங்க தம்பியோட ஜிஎஃப்னா. நீங்க எப்படி அவளை இங்க இருந்து சைட் அடிக்கலாம்? நோ 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 நோ, இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் இது பண்றேன். ஹலோ. அப்படின்னா எங்க அண்ணன் யாரோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ணன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டா. நான் ஒண்ணு லேசப்பட்டவே இல்ல. உங்க மனசுல இடம் பிடிச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் மீட்டிங்கை செட் பண்ணிக்கலாம். ஓகே? கிருத்திகா வரல. Oh, thank God she is not coming. நான் எதுக்கு ஃபேக் கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கேன். என்னாச்சு எனக்கு? இந்த பிரீதா இவளையே நான் இப்படி பார்த்தேன். இப்படி என்ன அவகிட்ட இருக்கு? ஓகே, ரிலாக்ஸ். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? கூல் பையன் முதல் கிருஷ மறைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஓகே, ரிலாக்ஸ். ஃபைன், ஐ அம் ஃபைன். என்ன நடக்குது எனக்குள்ள? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஃபோன் பேசிட்டு இருந்தேன். டேய், அங்க விருந்தாளிங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீ இந்த வீட்டுக்கு மூத்த பையன். நீ அவங்கள போய் மீட் பண்றது தான் நல்லது. வெறும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுறது மட்டும் உன் வேலை இல்ல. Okay, கம் ஆன், லெட்ஸ் கோ. அண்ணா, இன்னைக்கு எவ்வளவு தண்ணி அடி பண்ணி சீக்கிரம் குடினா. எனக்கு தான் நிச்சயதார்த்தம். அப்ப ரொம்ப ஹாட்டா குடிக்கிறது தான் நல்லது. ஓ மை காட். என்னாச்சு? அப்படியே இரு. என்னாச்சு? அங்க உனக்கு பின்னாடி சோஃபியா நிக்கிறா. அவளை பத்தி நீ எதுக்கு பயப்படுற? அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? அட படுத்தாதடா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 6th சென்ஸ் இருக்கும். எமர்ஜென்சில அந்த சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு என் 6th சென்ஸ்ல இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு தோணுது. இங்கதான் வரா. டேய், பிரச்சனை வருது முன்னாடியே தெரியும்டா. நான் தான் ஃபோன் கட் பண்ணும்போதே சொன்னேன்ல. அண்ணா, சோஃபியா. ஆனா அருண் அண்ணாவும் சோஃபியாவும் மட்டும் நிக்காம ஆடிட்டே இருந்தாங்க. சோ இன்றைய கப்பிள்ஸ் டான்ஸ் வின்னர் யார் தெரியுமா? அருண் அண்ட் சோஃபியா.
இந்த செகண்ட் பிரீத்தா என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க போனேன் இவ? ஓ காட், இதுவும் கிழிஞ்சு போச்சா? துப்பட்டா அமையறதா ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த சாத்தான் கரண் கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிச்சு. ச்சே, இப்படி ஆயிடுச்சு. ஏன் தேவையில்லாம அவன் கிட்ட போய் மாட்டிக்கிற? அன்னைக்கு அவனோட செயின்ல, இன்னைக்கு அவனோட பட்டன்ல. பரவாயில்ல, இனிமே வேற மாதிரி ஷால் தான் போட்டுக்கணும். சிக்கிக்கவே கூடாது. அது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும். அந்த திமிர் பிடிச்ச கரண் இருக்கானே, அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போது என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன் போய் சிக்கிக்கிற இப்படி? ஏன் அப்படி நடக்கின்றது பெண்ணே? ஓ காட், இது பிரம்ம தானே? ஐயோ, அந்த கரணை பத்தி யோசிச்சு யோசிச்சு கடைசியில எனக்கு பிரம்மையே பிடிக்க வச்சுட்டான். ச்சே. மரியாதையே தெரியாதவன், முட்டாள், idiot, stupid, nonsense. ச்சே. பிரீதா, நல்ல வேளை நான் உன்னை பாத்துட்டேன். நான் உன்னதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டி, ஏதாவது வேலை இருக்கா? இல்ல பிரீதா, வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும். ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்குமா. ஷாலினி, ரிஷபுக்காக நாங்க பார்த்து வச்ச பொண்ணு, அவ இன்னும் கூட ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்ல. அதை யோசிச்சு யோசிச்சு தான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவ எப்ப ஃபங்க்ஷனுக்கு வருவா, நான் எப்ப ரிஷப்க்கு அவளை அறிமுகப்படுத்தி வைப்பேன்னு. ஆக்சுவலி ஆண்டி, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவ வந்துட்டா. அங்க பாரு, அவ எவ்வளவு அழகா இருக்கால. ஆண்டி, இந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப கிளாஸியா, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கா. இந்த பொண்ணை கட்டிக்க எந்த பையனா இருந்தாலும் ஓகே சொல்லிடுவானே. நீங்க ரிஷப் சாருக்கு இந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருங்க. ஐம் ஷூர் அவரோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் மறந்து ஒத்துக்குவாரு. அண்ட் இவளோட பேரும் எவ்வளவு அழகா இருக்கு, ஷர்லன். சரி வாமா, நாம அவகிட்ட பேசலாம். அவ என்னோட வருங்கால மருமக. நீ அவளை சந்திக்க வேண்டாமா? வா. ஐயோ கடவுளே, இவளால இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வந்துடக்கூடாது. பார்த்து வர மாட்டீங்களா? சார், நீங்களா? நீயா? எஸ் சார். இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சார், நீங்க மறந்துட்டீங்கல்ல? நான் தான் அப்பவே சொன்னேன் ஈவென்ட் ஆர்கனைசர் சார்பா வந்திருக்கேன்னு. இன்னைக்கு ஈவென்ட்டையும் நான் தான் ஆர்கனைஸ் பண்றேன். வர கெஸ்ட்டுக்கு எந்த குறையும் இல்லாம நான் தான் பாத்துக்க போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஸ்டாஃப் ஷார்டேஜா இருக்காங்க. அதான் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த ஜாப். See you. பை சார். ஒரு நிமிஷம். எஸ் சார். உன் மூளை தேவையில்லாத விஷயத்த ரொம்ப யோசிக்கும்ல? என்ன சொல்றீங்க சார்? ஐ மீன் ஐ நீட் யூ ஹெல்ப். அங்க ஒரு சைக்கோ பொண்ணு என்னையே துரத்திட்டு இருக்கா. நான் அவளை லவ் பண்ணவே இல்லை, அவளும் என்ன லவ் பண்ணல. என்னோட ஹீரோ இமேஜ் மேல ஒரு மோகம், பப்ளிசிட்டிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிறா. ஆனா என்னோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கெல்லாம் இடமே இல்லை. ஏதாவது ஐடியா கூட, அவகிட்ட நான் எப்படியா தப்பிக்கணும்? ஐடியா ஈஸியா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். ஆனா இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இன்னொரு பொண்ணு உங்க பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவாளே. ஏன்னா நீங்க அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, சூப்பர் ஸ்டார், கிரிக்கெட் ஸ்டார் வேற. நான் இனிமே கவனமா இருக்கேன். யாருக்கும் இவ்வளவு ஃபுட்டேஜ் கொடுக்கறதா இல்ல. கல்யாண பிரச்சனை வரைக்கும் வராது. ப்ளீஸ் ஏதாவது ஐடியா கூட. ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, நீங்க எந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ மனசுக்கு நீங்க வேற யாரையோ கண்டபடி காதலிக்கிற மாதிரி காட்டுங்க. மேட்லி லவ் டைப்.
அதனால என்ன ஆகும்? இந்த பொண்ணுக்கு ஜெலஸ் வரும். ஜெலஸ்ல தலைமுடிய பிச்சுப்பா. இப்படிப்பட்ட காதல் நமக்கு தேவையான உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவா. கிரேட் ஐடியா. ஆக்சுவலா நீ உன்னோட சைக்கோ அக்கா விட பிரில்லியண்டா இருக்க. எங்க அக்கா கொஞ்சம் போரிங் தான். ஒரு நிமிஷம் சார், நீங்க இப்ப ஒரு பொண்ணை பத்தி பேசுனீங்களே, அது என்னோட அக்கா. Are you crazy? It's not possible. குட் குட். அப்போ ஓகே. அப்புறம் நான் உங்களுக்கு உங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணாவை பத்தியா? வாட்? உங்க அண்ணனோட மனசுல எங்க அக்கா மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. பிரீதா தான் உங்ககிட்ட இதை சொன்னாளா? இல்ல சார், எங்க அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அண்ட் இந்த விஷயம் எங்க அக்காவுக்கு தெரியுமானே எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் என்னோட சந்தேகம் தான். சந்தேகம் இல்ல சார், நான் கேரண்டியோட சொல்லுவேன். உங்க அருண் அண்ணாவோட மனசுல எங்க அக்கா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்ல சாஃப்ட் கார்னர் இல்ல, பெரிய கார்னரே இருக்கு. அதிர்ச்சியா இருக்குல்ல உங்களுக்கு? ஓ ஓ சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய் சார். அண்ணா அந்த சைக்கோ பொண்ணு போய் I don't believe this. சமீர், மிஸ்டர் ஜடேஜா வரலையா? வந்துட்டாருண்ணா. அவர் அக்ஷய் கிருத்திகா கூட வந்திருக்காரு. God. எஸ் மிஸ்டர் சலீல், இப்போ என்ன ப்ராப்ளம்? ஐ எம் சாரி சார். வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் சார். சார், நம்ம ஆடுக்காக ஒரு மாடலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம்ல, அவங்கள நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் சார். வாட்? வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களா? மிஸ்டர் ஷலீல், ஹேவ் யூ லாஸ்ட் இட்? உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இன்னைக்கு என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு போய் வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க? அண்ணா ஐம் சாரி. அவரை திட்டாதீங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனால் நீங்கள் தான் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஆடு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அந்த மாடலை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த ஆட் ஷூட் நாளைக்கு மறுநாள் இருக்கு சார். சரி, ஓகே. அண்ணா, அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்கிட்ட சொல்லுங்க, யாரை அனுப்புறீங்க? பேர் என்ன? ஹலோ ஹலோ சார். யா சாரி. நீங்க என்ன சொன்னீங்க? சார் அங்கே வரப்போகிற மாடல் ஆடோட ட்ரெஸ் கோட்ல தான் வருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட கலர் ஒயிட் அண்ட் கோல்டு. ஓகே, நான் ரிஷப் அண்ணகிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாத நீ சொல்லக்கூடாது. திஸ் இஸ் மை லைஃப் அண்ட் மை ரூல்ஸ். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓஹோ, அப்ப நீ அக்செப்ட் பண்ற. இந்த ஆர்குமென்ட் மூலமா எனக்கும் உன் அண்ணனுக்கும் நடுவுல ஏதோ சம்திங் நடக்குதுன்னு நீ அக்செப்ட் பண்ற, ரைட்? Who are you man? நீ யார் என் லைஃப்ல? என் அண்ணனா, என் அப்பாவா, என் அம்மாவா? என் லைஃப் பத்தி நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். You got it? ஓகே, நான் உன்னோட அப்பாவும் கிடையாது, உன்னோட அம்மாவும் கிடையாது. ஆனா என் பார்வை மொத்தமும் உன் மேல மட்டும் தான் இருக்கும். உன்னோட இந்த கேம் பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் விட போறதில்ல. ஆனா நீ பெரிய சாமர்த்தியசாலி. முதல்ல என் பின்னாடி சுத்தி பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே இப்ப அண்ணன் பின்னாடி சுத்துற. What kind of girl you are? I am a very nice kind of a girl. But you, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இவ ஏன் பின்னாடி சுத்துறா, இல்ல இவ என் அண்ணன் பின்னாடி சுத்துறான்னு தப்பா யோசிச்சுட்டு இருக்க என்ன பத்தி? அப்படிதான் யோசிப்பேன். உன்னோட இந்த முகம் இத பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நீ எல்லாம் சரியான மென்டல் கேஸ். உன்னை பார்த்ததுல இருந்து என் லைஃப் செட்டிங் மொத்தமா மாறிட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எவ்வளவு அமைதியான அடக்கமான பொண்ணுன்னு நீ வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. ஆனா நீ என் கண்ணு முன்னால வரும்போது என் மூளை அப்படியே சூடாகி உடம்புல ரத்தம் கொதிச்சு அப்படியே உன்னை ஒரு அடி. எனக்கு மட்டும் உன்னை பார்க்கும்போது என்ன டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அதுவும் உன்ன மாதிரி ஒரு கிராக்கர். ஐயோ, எங்க போற? எனக்கு இப்பவே என் கேள்விக்கான பதில் வேணும். உனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல என்னமோ நடக்குது. அது எதுவா இருந்தாலும் சரி, நீ இப்பவே அதை முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். இங்க பாரு, உனக்கும் என் அண்ணனுக்கும் எனக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு நீ யோசிக்கிறியே, அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என்ன புரியுதா உனக்கு? அப்படியா? பை த வே, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த மாதிரி தேவையில்லாத ரூமர்ஸ்ல யாரு உன் மூளைக்குள்ள திணிக்கிறது? இப்ப நீ ஏதோ சொன்னியே, எனக்கும் ரிஷப் சாருக்கும், அதாவது உங்க அண்ணனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சீன் போகுதுன்னு. இந்த மாதிரி யார் சொன்னாங்க உன்கிட்ட? என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா நான் யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ அவங்க தான் கண்ணில் பட மாட்டேறாங்க. இந்த பிரீதா எங்க போனான்னு தெரியலையே. அவளுக்கு ஷோலின் எப்படி தெரியும்? யார் இந்த ஷோலின்? ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்?
ஐம் சாரி, நான் யாரையோ தேடிட்டு இருந்தேன், நடுவில் நீங்கள் வந்துட்டீங்க. அடடா என் செல்ல மகனே, நீ யார தேடிட்டு இருந்த என்கிட்டயே சொல்ல. மாம், சார் நான் பிரீத்தாவை தான் தேடிட்டு இருந்தேன். பிரீத்தாவையா? பிரீத்தா இப்பதானே கரனோட வாஷ்ரூம்க்கு போனா டிஷ்யூ பேப்பரை கொண்டு வர நான் தான் அங்க இருக்குன்னு சொல்லி அனுப்புனேன். அதோட உனக்கே தெரியும் பிரீத்தா தன்னோட வேலை முடியற வரைக்கும் வெறும் கையோட திரும்பி வர மாட்டான்னு. சோ கண்டிப்பா இன்னும் அவ அங்கதான் இருப்பா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ மிஸ்டர், நான் போட்ட முதல் பாலுக்கு நீ அப்படியே க்ளீன் போர்ட் ஆயிட்டியா? ஹலோ மென்டல் கேஸ், நீ சைலண்டா இருக்கிறதால ஏன் கொஸ்டின் அவாய்ட் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத, பதில் சொல்லு. ஐ வாண்ட் மை ஆன்சர் ரைட் நவ. எனக்கு இப்பவே பதில் வேணும். ரிஷப் சார பத்தியும் என்ன பத்தியும் யார் இப்படி தப்பா பேசுறது? என்ன வார்த்தை மறாம நான் பேசினதை அப்படியே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஐ மீன், உனக்கு சொந்தமா எதுவும் யோசிக்க தெரியாதா? மிஸ்டர் கரண் லோத்ரா, நீ ரொம்ப கேவலமானவன் சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா நான் ஏன் உன் டயலாக ரிப்பீட் பண்றேன்னா, உன்கிட்ட உன்ன மாதிரி பேசினதானே உனக்கு புரியும். நீ ஒரு பிடிவாதக்காரன், மரியாதை தெரியாதவன், திமிரு பிடிச்சவன். அப்ப நீ அந்த அளவுக்கு மரியாதை கெட்டவ இல்லன்னு சொல்ற? அந்த அளவுக்கு மரியாதை கெட்டவளா? நான் கொஞ்சம் கூட மரியாதை கெட்டவளே கிடையாது. ஆனா என் கண்ணு முன்னாடி நீ வந்தாதான் நான் அப்படியே அட்டாக் மோடுக்கு போயிடுறேன். சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ரிஷப் சார பத்தி என்ன பத்தி தப்பா உன்கிட்ட சொன்னது யாரு? பதில் சொல்லு. என்ன பண்ணுவ? நீ சொல்லலன்னா நான் ரிஷப் சார் கிட்ட போய் சொல்லிடுவேன். உங்க சொந்த தம்பி கரணே உங்களுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இப்பவே சொல்றேன். உன் தங்கச்சி சிருஷ்டி தான். என்ன? எஸ். ஸ்ருதியா? ஆனா ஸ்ருதி எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும்? அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி? சரி, உன்னோட இவ்வளவு பெரிய மண்டக்குள்ள மூளையே இல்லையா? யார் என்ன வந்து சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? உன் தங்கச்சி உன்னை பத்தி சொல்லும்போது நம்பிதான் ஆகணும். அதுவும் இல்லாம உன்னை விட அவ ரொம்ப சென்சிபிளா இருக்கா. ஆமா கரண், அவ சென்சிபிள் தான். ஆனா அவளுக்கு உன் கூட பேசும்போது மட்டும் பாவம் மூளை குழம்பி போயிடுதுன்னு நினைக்கிறேன். ச்சே, உன்னை பார்த்தா உனக்கும் எனக்கும் கூட ஏதோ இருக்குன்னு அவ சொல்லுவா போல இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ என்ன வேணாலும் பேசுவா. உன்னை ஒரு பொண்ணு மீட் பண்ணிட்டா உன் மேஜிக்கால அவளால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப சார்மிங் அண்ட் ஹேண்ட்ஸம். யோர் ஃபேஸ் கட், உன்னோட நோஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீ ஸ்மைல் பண்ண ரொம்ப அழகா இருக்கும். அந்த டிம்பிள் அண்ட் ஷீக் அண்ட் ஆல் தட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவ நினைக்கிறா, நான் இல்ல. உன் தங்கச்சி என்ன பத்தி அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா? ஐ லைக் ஹர். அவ எவ்வளவு சென்சிபிளா இருக்கல்ல? ஏன்னா அவளுக்கு தான் ஒரு சுயரூபம் என்னன்னு தெரியாதுல்ல. உன் வண்டவாளெல்லாம் எனக்கு மட்டும் தானே தெரியும். உன்கிட்ட ஸ்பெஷலா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஹலோ, உன்கிட்ட யாராவது ஒப்பீனியன் கேட்டாங்களா? இப்போ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டனா, உன் மனசுல இருக்கிறத நீயே வச்சுக்கோ. நீ நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். அதுவும் இல்லாம எனக்கு பொண்ணுங்க விஷயத்துல குறையே இல்ல. யூ நோ, ஐ ஹேவ் a lot of females. அன்னைக்கு கரணோட கார்ல மாட்டிக்கிட்டல, ரைட்? ஏன் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவனா இருக்கவே மாட்டான். இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டான், அவ்வளவுதான். என்னெல்லாம் சாக்க சொன்னாப்போ? உனக்கு இவனை முன்ன பின்ன தெரியாதுன்னு சொன்ன. எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் வந்திருக்கணும். அப்சல்யூட்லி, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் சோஃபியா. பாத்தியா சோஃபியா எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு? அவளை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. அவ எதுவும் சொல்ல மாட்டான். அண்ட் நீ அவகிட்ட சொல்லு, அது நாம காதலிக்கிறோன்னு. அந்த விஷயம் அவளுக்கும் தெரியட்டும். யூனோ, forever togetherன்னு பேசணுமே. சோஃபியா, என்னால இவ மனசை உடைக்க முடியாது. ஏன்னா என் மனசும் இவ மனசும் கலந்து போயிருக்கு. She is my craziest fan. What? சோஃபியா, எவ்வளவுதான் பொய் சொல்லுவான் இந்த ஆளு. சத்தியமா நான் இவருக்கு ஃபேனே கிடையாது. இவரை மாதிரி ஒரு ஆளுக்கு நான் ஃபேனா இருக்கவே மாட்டேன். நம்பாதீங்க ப்ளீஸ். He is a liar. நான் சொன்னதான் உண்மை. Liar. சரி, ஒண்ணு மட்டும் சொல்லு. அப்படி நீ என்ன வெறுக்கிறதா இருந்தா அன்னைக்கு எதுக்காக வலுக்கட்டாயமா என் கொடைக்குள்ள வந்து ஒளிஞ்ச? பதில் சொல்லு. அந்த கொடையா? அது என்னோட கொடை. அதனால தான் நீ என்கிட்ட வந்த. நீ அதை திருடிட்ட என்கிட்ட இருந்து. வலுக்கட்டாயமா அந்த சின்ன கொடைக்குள்ள நீ தான் நுழைஞ்ச. என்ன பேப், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ மறந்துட்டியா என்ன? அந்த கொடை என்னோடது. நீ தான் வலுக்கட்டாயமா உள்ள வந்த. மழையில அன்னைக்கு என்னையும் நினைவு வச்சல. போதுண்டா போதுண்டா, எவ்வளவு போய் சொல்லிட்டே போவேன். அது என்னோட கொடை. நீ அதை புடுங்கிட்ட. அதை வேற வழி இல்லாம அதை ஷேர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. வெயிட். நீங்க ரெண்டு பேரும் மலையில தனியா நனைஞ்சீங்களா? Of course. நாங்க ரெண்டு பேரும் ரெயின் டான்ஸ் கூட பண்ணோம். சொல்லு பிரீதா. அவ சொல்ல மாட்டா, கூச்ச சுபாவம். வெக்க வந்தா பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிருவா. அப்புறம் சோஃபியா, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட்டு தானே ஆகணும். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் மலையில நனைஞ்சதே கிடையாது.
அப்படிலாம் எதுவும் இல்ல சோஃபியா. அந்த கொடையை நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் தான். மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்ததுனால ஆக்சிடென்ட்டா நாங்க 2 பேரும் நனைஞ்சிட்டோம். லிசன் சோஃபியா, நீ இப்ப கூட இவன் கூட மழையில் நனைஞ்சுக்கோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது எப்படி? இப்பதான் நீ அவன் கூட இருக்கியே, அப்படிதானே அவன் இப்ப அப்டேட் பண்ணான். he was the one for him னு பெர்மனன்ட்னு சொன்னான். ஆனா நான் டெம்பரவரி ஃபேன் தான். யூ நோ, இதுக்கு முன்னாடி கூட இவனுக்கு மனிஷா மேல அஃபர் இருந்தது. நான் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ நீ வந்துட்ட. இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. ஐ அம் கோயிங். இல்ல சோஃபியா, நீ போகாத. நீ மனசு வச்சு போகாத ப்ளீஸ். இது எதுவுமே உண்மை இல்ல, போய். சோஃபியா நில்லு. பாய் பேப், டேக் கேர். உனக்கு என்ன மூளை குழம்பு போயிடுச்சா? நீ எப்படி அவகிட்ட இந்த மாதிரி சொல்லுவ? உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட எனக்கு இது வரைக்கும் எந்த சீனும் இருந்ததும் இல்ல, இனிமேல இருக்காது. புரியுதா உனக்கு? ஐயோ, அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக சொன்னேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அவகிட்ட இப்படி எல்லாம் சொல்லன்னா அவ என்னை விட்டுட்டு போவே மாட்டா. அதோட எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே உன் தங்கச்சி தான், சிருஷ்டி. என்ன ஸ்ருதியா? முஷ்டியா இருக்கிற உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு அவ என்கிட்ட சொல்லல. ஆனா நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னா அதை கேட்டு அந்த பொண்ணு போயிடுவான்னு சொன்னா அதே மாதிரி போயிட்டா. எனக்கும் பை சான்ஸ் ஒரு டாக்டர் கிடைச்சாச்சு சோஃபியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதாவது நீ மிஸ் சைக்கோ. நீ எவ்வளவு கீழ்த்தரமானவன்னு பாவம் என் தங்கச்சிக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஸ்டூபிட் ஐடியாஸ் கொடுத்திருக்கவே மாட்டான். நான் ஒன்னு சொல்லவா? நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்ல. அந்த சோஃபியா என்ன தப்பா பயன்படுத்த பாக்குறான். வலுக்கட்டாயமா என் கூட வந்து ஜாயின் ஆகுறா, என்ன மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறா. அவளை ஏதாவது கற்பனை பண்ணிட்டா நான் என்ன விற்பனை பொருளா? அதுவும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், நீயும் அதே மாதிரி வேற பையன் பின்னாடி போய் சுத்தாத. அவளை மாதிரி ஒட்டிக்க பார்க்காத ப்ளீஸ். ரைட், நீ கொஞ்சம் கூட கெட்டவன் இல்ல. நீ என்ன தெரியுமா? யூ ஆர் டிஸ்கஸ்டிங். என்ன? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த பொண்ணு நிஜமாவே சைக்கோ தான். ஆனா சோஃபியால ஹெல்ப் வேணும்பா. அங்க பாரு சோஃபியா வரா. அவகிட்டே போய் கேப்பு, எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே? வா 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 வா. சோஃபியா ஒரு நிமிஷம் இப்படி வா. சோஃபியா, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். ஒன்னும் இல்ல, நானும் ஸ்ருதியும் சேர்ந்து ஒரு பெட் கட்டிருக்கோம். நான் ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடு. யாரும் நன்னாக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது நடக்குதா என்ன? வாட் ரபிஷ். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அஃபர்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் கரண் கூட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. My heart is broken. You know, கரண் இப்போ பிரீதாவை தான் லவ் பண்றான். என்ன? What? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. கரண் இப்போ அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். It's all over for me. No. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சோஃபியா, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அவங்க 2 பேரையும் கையும் காலமா பிடிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் பெட்ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. நான் போனதும் அந்த பிரீதா பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த கரண் என்கிட்ட அவ வெக்கப்படுறான்னு சொல்றான். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. பெட்ரூம்ல மட்டும் இல்ல, அந்த பாத்ரூம்ல கூட. கரண், he is such a cheater. அப்படியே ஃபாலோ பண்ணு. No, I'm serious. நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற. Thank you. அருணோட கல்யாணத்துல நீ கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். விருந்தாளிங்களுக்கு நடுவுல. பேமெண்ட் எவ்வளவு கேட்டாலும் முழுசா கொடுத்துருவேன். Don't worry about that. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல? ஏன்? இல்ல, பொதுவா மனசு உடைஞ்சு போகும்போது வருத்தமா தானே இருக்கும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதைத்தான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். The class is class. எங்க வீட்டு பையன் அருண் ஷர்லனை சூஸ் பண்ணிட்டான். ஷர்லன் my choice. நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? நான் என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னா, ஒரு மனுஷன் தன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். பெரிய பெரிய கனவுகள் பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஒன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு ஆகாது. அருணோட ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கு லைஃப் பார்ட்னர் ஆகலான்னு நீ எப்படி ஆசைப்படலாம்? இல்லையே, நான் அந்த மாதிரி நினைச்சு பார்த்தது கூட இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. தப்பு நான் கிடையாது, தப்பு உன்னோட எண்ணம் தான். ஆனா நான் ரிஷப் சார் கிட்ட அவர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் தானே பேசினேன். அதுக்கப்புறம் அவரே ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. அவரோட இந்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ரிஷப் சாரோட இந்த கல்யாண டெசிஷன் அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லதுதான். ஒருவேளை எனக்கு ரிஷப் சார் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தாலோ, நான் அவர் மேல ஆசைப்பட்டிருந்தாலோ, நானே ஏன் அவர்கிட்ட போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிங்கன்னு சொல்லணும்? உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு. எங்க அருணை நெருங்க நீ எப்படியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்ப. பட் யூ நோ வாட், இந்த கரீனாவோட பார்வை எப்பவும் உன் மேலதான் இருக்கும். கரீனா மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன தப்பாவே யோசிச்சுட்டு இருக்காங்க? ஏய் ஏய் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும். நான் எதுவும் பேச விரும்பல, ஆளு விடு. நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? நானும் நீயும் கப்பலா? என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேனா? லிசன், நீ என் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. ஓகே மிஸ்டர் கரண் லோத்ரா, உங்களுக்கு விஷயமே தெரியல போல இருக்கு. உங்க பேர் ஏற்கனவே ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் டேமேஜ் பண்ண என்ன இருக்கு? பொண்ணுங்க கிட்ட உங்க இமேஜ் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீ எவ்வளவு பெரிய லூசர்னு உனக்கே தெரியும். ஒரு பொண்ணு லெஃப்ட் சைடுல, இன்னொரு பொண்ணு ரைட் சைடுல. பொண்ணுங்க விஷயத்துல நீ எப்படின்னா அதான் உன் மூஞ்சில முத்திரையே குத்தி இருக்கே. அப்படிப்பட்ட ஒருத்தனோட என் பேரை சேர்த்துக்கிட்டு என் பேரை நான் ரிப்பேர் பண்ணிப்பேனா? மூளை குழம்பிடுச்சா உனக்கு? ஓஹோ, உன் மனசுல இருக்கிற இந்த தப்பான எண்ணத்தை நான் சரி பண்றேன். ஜஸ்ட் லுக் அட் யூ. என் கூட உன் பேரை எந்த ஜென்மத்திலையும் நான் சேர்க்க மாட்டேன். இங்க பாரு, அந்த வெயிட்டர் கூட என் பேரை சேர்த்துப்பா, ஆனா உன் கூட சேர்க்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆளோட எந்த பொண்ணு அவ பேரை சேர்த்துக்க மாட்டான். அப்சல்யூட்லி. ஆனா நீ சேர்த்துட்டியே. ஆனா இன்னும் நீ என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்க. யூ ஆர் கிரேசி அபவுட் மீ. ஆனா அதெல்லாம் மறந்துடு. என் பேர் என்னைக்குமே உன் கூட சேர போறதில்ல. யூ ஆர் சோ போரிங். கம் ஆன். நீ இப்ப என்னமோ உளற பாரு, அது மொத்தமும் தப்பு. நான் கிரேசியும் இல்ல, உன்னை ஃபாலோ பண்ணவும் இல்ல. அதே மாதிரி நான் போரிங்கும் இல்ல. இதுக்கு மேல என்ன பத்தி நீ உன் வாயால தப்பா பேசணும்னு வெச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் உன்ன அப்புறம் என்ன பண்ணுவ? அப்படி பண்ண உண்மையாவே போய் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுவேன். உனக்கும் எனக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு. சொல்லவா சொல்லிடவா? என்னாச்சு உனக்கு? ஏன் வாய் அடிச்சு போய் நிக்கிற? ஒரு விஷயம் சொல்லவா? நீ இப்படி பேந்து முழிச்சுக்கிட்டு வாய் அடிச்சுட்டு போய் நிக்கும் போது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. உனக்கு இது ரொம்ப சூட் ஆகுது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. வேற ரூம்ல கொண்டு போய் எப்படி பொருளை வைப்பீங்க? யார் அப்படி பண்ணதை செக் பண்ணுங்க. ஸ்ருதி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் என் கூட வாயேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கரண் சார் இன்னைக்கு மௌன விரதம். அவரோட பாவத்தெல்லாம் கழுவணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. அவருக்கு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சோ அதனால இன்னைக்கு விரதம். ஓகே எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. தப்பான எண்ணம் இல்ல, ஆனா தப்பான காரியத்தை பண்ணிட்டியே. எனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிரக்யா நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த தனு அங்க பிரக்யாவை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான்னு. நம்ம பிரக்யாவை இன்னும் எவ்வளவு தொல்லை பண்ண போறாளோ தெரியல. நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுச்சுன்னு தெரிஞ்சு அவளை என்னெல்லாம் பண்ணி பேசுவாளோ, எவ்வளவு அவமானப்படுத்த போறாளோ. எல்லா தப்பும் என்னோட தான். நான் ஏன் தான் உங்ககிட்ட பிரக்யாவை பத்தி சொன்னேனே எனக்கு தெரியல. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத. அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க பிரக்யாவை விட்டுடு. மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணது தப்புதான். நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சோம். ஆனா திரும்பவும் இப்படி ஒரு தப்பு நடக்காது. இங்க பாருங்க ப்ளீஸ், எங்க அக்காவை இப்படி நீங்க திட்டணும்னு அவசியம் இல்ல. நீங்க இது வரைக்கும் 2 வாட்டி எங்க 2 பேருக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். தெரியாதனமா நாங்க உங்களை எங்க அம்மாவா நினைச்சிட்டோம். உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். நீங்க வெளியில பாக்குற மாதிரி இல்லன்னு நினைச்சேன். ஸ்ருதி, இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் பேச விட. இவங்களுக்கும் நல்லா தெரியுமே எப்படி பேசுறாங்க பாரு. இவங்களுக்கு எல்லாமே பிரக்யா தான், நம்ம யாரும் இல்ல இவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க வெளியில பாக்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. கல் மனசோட இருக்க அம்மா. தாய் பாசம்னா என்னன்னு கூட தெரியல உங்களுக்கு. வரும்போது என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்த உடனே கட்டி பிடிச்சு அட போக்கா, இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. வாங்க போலாம். ஸ்ருதி, இப்ப திருப்தியா? நீ நினைச்சிருந்தா நிதானமா அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். ஆனா அது உனக்கு புரிய மாட்டேங்குதே. இவ்வளவு தூரம் நீ கத்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த தனு மறுபடியும் போன் பண்ணப்போ என்கிட்ட அந்த தனு என்ன வேணாலும் பண்ணுவார் உங்களுக்கே தெரியும்ல. அவ ஏற்கனவே என் பொண்ணை பாடா படுத்துறா. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. ஒரு அம்மாவா நான் அங்க போனேன், என் பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சேன். இவங்கள ஒரு வார்த்தை திட்ட கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பத்தியா, சுத்த வேஸ்ட். யார் பேச்சையும் காதுல வாங்கிக்க மாட்டா. அக்கா, இந்த தண்ணியை குடி ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, நாம தான் இவங்களை பத்தி தப்பா யோசிச்சிட்டோம். அவங்க கத்தனை கத்த பார்த்தா அடுத்தது நம்மள வெட்டிடுவாங்க போல இருக்கு. இவங்க மேல நம்ம பாசத்தை பொழிஞ்சா கூட சரி. அவங்களோட ஃபேவரட் எப்பவும் பிரக்யா மட்டும்தான், நாம இல்ல. நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. ஸ்ருதி, எனக்கு நிஜமாவே ஏதோ தெரியாது. அம்மா கஷ்டத்துல இருக்காங்கன்னு மட்டும்தான் யோசிச்சேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அந்த போனை பண்ணேன். எனக்கு அது நல்லா தெரியும்க்கா.
நீ உன்னை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்கள பத்தி தான் அதிகமா யோசிப்ப. உன்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இது தெரியும். நீ பார்த்தல ரிஷப் சார் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நீ தப்பே பண்ண மாட்டேன்னு அடிச்சு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த அம்மா இவங்களை எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. என்ன பண்றதுக்கா? நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். இங்க நாம 2 பேரை தவிர நமக்குன்னு வேற யாருமே இல்ல. அக்கா, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. இனிமே இந்த பொம்பளைக்கு நம்ம துணையா இருக்க கூடாது. ப்ராமிஸ் பண்ணுக்கா. ப்ராமிஸ். நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. ஓகே, நான் சொல்லிட்டேன். அப்புறம் நமக்கு அம்மான்னு ஒருத்தவங்க தேவையா என்ன? எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்க. அப்புறம் வேற யார் வேணும் நமக்கு? யாரும் வேணாம் இல்ல? அங்க உன் பாட்டி பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கறால, அவளதான் நாங்க உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவதான் உன்னோட லைஃப் பார்ட்னர். நீ திரும்பி பார்த்து உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லு. இல்லடா, வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு. என்ன பண்ற? இந்த நேரத்துல நீ அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணவே கூடாதுடா. இது கூட புரியாதவனா இருக்கேனா? ஆனா அவ கூட எனக்கு பேசணும் போல இருக்கே. ஒரு தடவை ஃபோன் பண்றதுல என்ன இருக்கு? ஃபோன் பண்ணி பாக்குறேன். அது அவ்வளவா நல்லா இருக்காதுடா. ராத்திரி நேரம் ஃபோன் பண்ணா என்ன நினைப்பா? இட்ஸ் ஃபைன் 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 ஃபைன். ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஒரு வாட்டி ஃபோன் பண்றேன், அவன் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன். இல்ல வேண்டாம், அவள் டிஸ்டர்ப் ஆயிடுவா. அவளை எப்படி நீ டிஸ்டர்ப் பண்ணுவ? ஆனா என்னமோ தெரியல, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ பர்சனல் விஷயமாச்சே, இதை பத்தி நான் எப்படி ரிஷப் சார் கிட்ட பேச முடியும்? அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னா நான் எப்படி அவர் மூஞ்சில முழிக்க முடியும்? இது நல்ல விஷயமே இல்ல. I'm getting late. I'll call you back. I'll call you back. What the hell? என்ன பண்ணி வச்சிருக்க? அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி எதையாவது என் மேல கொட்டிட்டே இருப்பீங்களா? நான் கொட்டினா தப்பு ஓம்பேல தான். கண்ணு நல்லா திறந்து வச்சுட்டு நடந்தா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. Are you crazy? உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட். நீ ஆளே சுத்த வேஸ்ட். நான் வேஸ்டா? நீ என் நெகட்டிவ் சைட பார்க்காதனால தான் இப்படி எல்லாம் பேசுற. கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போற. சரி சரி, எல்லாம் விடு. முதல்ல இதை க்ளீன் பண்ணு. நான் சுத்தம் பண்ணணுமா? நீ தான் பெரிய மகாராஜாவாச்சே. யாரையாவது கூப்பிட்டு சுத்தம் பண்ண சொல்ல. என்கிட்ட ஏன் சொல்ற? பார், listen to me. நீ கொட்டினதை நீ தான் சுத்தம் பண்ணணும், புரியுதா? கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஓஹோ, உன் மேல எப்படா கை வைப்பேன்னு நான் அப்படியே துடிக்கிறேன் பாரு. யார் நீ? மிஸ் இந்தியாவா மிஸ் யூனிவர்ஸா? உனக்கு மரியாதைனாலே என்னன்னு தெரியாதுல்ல? உன்கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்னு எப்பவாவது நீ ரியலைஸ் பண்ணிருக்கியா? நீ எவ்வளவு தப்பு பண்றன்னு எப்பவாவது உட்காந்து நீ யோசிச்சிருக்கியா? சத்தியமா உனக்கு நீ பேசுறது ஓவரா தெரியல. பேசும்போது கொஞ்சம் நல்ல விதமா பேச. அப்படியா? நான் என்னமோ இந்த வீட்ல உனக்காக பொழுதுபோக்குக்கு வந்த மாதிரில கேக்குறேன். Live it. ஐயே, வெக்கமால உனக்கு? ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி Dress கழட்டி கொடுக்கறியே, லூசு லூசு. ஓஹோ, நல்லா இருக்கு உன் ஆக்டிங். ஆமா, உனக்கு எப்பவுமே என்ன ரூம்குள்ள தனியா பாக்குறதா பிடிக்கும்ல? அதுவும் இல்லாம நீ என்ன பர்த்டே ட்ரெஸ்ல வேற பார்த்த ஆளாச்சே. அப்புறம் எதுக்கு இவ்ளோ வெக்கப்படுற? ஏன் இவ்ளோ நடிக்கணும்? ஓ காட், அருவருப்பா இருக்கு. சைக்கோ. இது I'm sorry. Oh God. என்ன இவ்ளோ Dress எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது பேக் பண்ணிட்டு ஊருக்கு போறீங்களா என்ன? ஆஃபீஸ் கிளம்பணும், அதான் ஃபார்மல் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு மீட்டிங் வந்துருச்சு. சிங்கானியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கொலாபரேஷன் மீட்டிங். அதான். ஸோ என்ன போட்டுக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.
அருண் அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. மாம் இப்ப எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்ல. அதுக்கு தான்ப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அதுக்கப்புறமா உனக்கு நிறைய டைம் இருக்கும் பாரு. உன் பொண்டாட்டியே உனக்கு Dress எடுத்து கொடுப்பா. உன்னோட தேவை எல்லாத்தையுமே அவளே பாத்துப்பா. நோ ப்ளீஸ் 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 தேங்க்ஸ். நான் யாரையுமே என்னோட விஷயத்துல தலையிட விட மாட்டேமா. என் சாய்ஸ் ஒன்றும் அவ்வளோ மோசமா இருக்காது. டிசைன் செலக்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் அவ்வளவுதான். ஆனா ஃபார்மல் தான் போட்டாகணும். அப்ப இந்த பொண்ணையும் அப்படியே ஸ்பாட் ஆன் பண்ணிடா செல்லம். இதோ உங்க பாட்டியே வந்துட்டாங்க. அத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. உங்க பேரனுக்கு எப்படியாவது புரிய வைங்க அத்தை. கல்யாணம்ன்றது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு எடுத்து சொல்லுங்க அத்தை. ஏன் உன்னோட சொற்பொழிவு பத்தலையா? ஐ லைக் திஸ் பார்ட்டி. ஐ லவ் யூ. விடு. முதல்ல சாரி சொல்லு. சாரியா? எதுக்கு? எதுக்கா? காலையில ஜூஸை கொண்டு வந்து என் ட்ரெஸ்ல ஊத்தி அழுக்காக்கனல்ல, அதை சுத்தம் பண்ணுன்னு சொல்லி சுத்தமா மதிக்காம போனேன். அதுக்கு இப்ப நீ சாரி சொல்லி ஆகணும். என்ன இன்சல்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியல. ஓ அப்படியா? உனக்கெல்லாம் சாரி சொல்ல முடியாது. கைய விடு. விட மாட்டேன். விடிய கைய. விட மாட்டேன். என்ன விஷயம் பிரீதா? ஏதாவது சொல்லணுமா நீங்க? சம்திங் ராங்? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நதிங். ஐ அம் ஃபைன். ஓ ஜூஸ்? எதுக்கு மறுபடியும் என் மேல கொட்டவா? நீ மட்டும் இப்ப மரியாதையா உன் சேட்டையை நிறுத்தல. காலையில வெறும் ஜூஸ் மட்டும் தான் ஊத்துன. இப்போ என்ன பண்ணுவ? அதேதான் முன்னாடி உன்கிட்ட சொன்னதை நான் பண்ணுவேன். நான் நீ தெய்வமா மதிக்கிற உன் அண்ணன் ரிஷப் சார் கிட்ட உனக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிடுவேன். என்ன முன்னாடிதான் இருக்காரு. சொல்லிடுவா? சொல்லவா? சொல்லவா? சொல்லிட போறேன். ஆனா மனுஷ்கா வந்திருக்கா. நான் பிராக்டிஸ் கிளம்பணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஷியோர். போயிட்டு வா. பாய். பாய். பாய் ஷர்லன். கரண் பாய். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்களோட இந்த புது ரெஸ்டாரண்ட் ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட். ஆண்டவனால உருவாக்கப்பட்ட எல்லா ஜோடிகளும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா வரணும். இந்த ஆம்பியன்ஸையும் என்ஜாய் பண்ணணும், அப்புறம் இந்த ஃபுட்டையும் என்ஜாய் பண்ணணும். நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்க இதயத்துக்கு நெருக்கமாக்கிக்கணும். இந்த இடத்தோட மியூசிக்க உங்க இதய துடிப்போட இணைச்சுக்கோங்க. இந்த சூழலை இன்னும் எக்ஸைட்டட் ஆகிறதுக்காக நாங்க உங்களோட ஒரு கப்பல் கேம் ஆட போறோம். அண்ட் இந்த கேம்ல நாங்க உங்களுக்கு blank பேப்பர் கொடுக்க போறோம். அந்த blank பேப்பர்ல முதல்ல உங்களோட நேம ஃபில் பண்ணி ஆகணும். அப்புறம் நாங்க உங்ககிட்ட கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஈவினிங்ல இங்க யார் பெஸ்ட் கப்பல் அப்படிங்கறத கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணும். So my first question is, what is more important in the world for you? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட ஃபேமிலி. சிருஷ்டி, அம்மா, அப்புறம் பாட்டி. ஸோ ஃபேமிலி. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா இதுக்கு காரணம் என் ஃபேமிலி தான். எனக்கு என்னோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். My mom. 10 seconds over. Now your second question. What you would never break? என்னால உடைக்கவே முடியாத ஒரு விஷயம்னா ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு, அதாவது ப்ராமிஸ். ப்ராமிஸ். Deadline. Okay, next question. யாருடைய சந்தோஷத்தை பார்த்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமா சந்தோஷம் வரும்? என்னோட ஃப்ரெண்ட். இந்த நேரத்துல ரிஷப் சாரோட சந்தோஷம் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட சந்தோஷம். பிசினஸ்ல எனக்கு சக்சஸ் கிடைக்கும் போது இப்போ உங்க எல்லாருடைய ஃபார்மையும் நாங்க கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண போறோம். அண்ட் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு யார் வின்னர்ன்றது தெரிய போகுது. May I have your attention please? So finally, வின்னருடைய பெயர் என்னோட கையில இருக்கிற. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி 15 days ஆகுது. இதுவரைக்கும் எங்களுக்கு இங்க இருந்து கிடைச்ச கப்பல்ல ஒண்ணு மேரிட் கப்பலா இருந்திருக்காங்க, இல்ல நிச்சயமான கப்பலா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கேன், இந்த வாட்டி இந்த ஜோடி ஆண்டவனோட ஜோடியா இருக்கணும். Please get up as I call the name. அப்பதான் எல்லாராலையும் உங்களை பார்க்க முடியும். So winners are, அந்த பெண்ணுடைய பெயர் பிரீதா அரோரா. And her compatible man is
ரிஷப் லூத்ரா. விட சூப்பரா நீ போய் சொல்ற. இப்பதான் நீ போன்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றத நான் கேட்டேன். கரீனா ரியலி லவ்ஸ் மீ. சரியான ஒன்னா நம்பர் போய் புளியா இருக்கே நீ. உனக்கே நல்லா தெரியும் அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அண்ட் ஷீ இஸ் ரைட். நீ இவ்வளவு இரிட்டேட்டிங் பொண்ணா இருந்தா யாருக்கு தான் உன்னை பிடிக்கும்? உன்னை பிடிச்சவங்க நிச்சயமா சைக்கோவா தான் இருக்கணும். உன்னை நான் கைமா பண்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியில போ. You just get out of here. ஏன் உன்னை காலி பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. நீ என்ன காலி பண்றியா? திரும்பவும் சொல்றேன், தப்ப திருத்திக்கோ. அப்புறம் நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. ஓகே? நான் ரொம்ப பயந்துட்டேன். பாத்தியா பயத்துல நடுங்குறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன் மேல கை வாங்குவியா நீ? ஹலோ நெட்டகோக்கு, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன பொண்ணுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. அப்படியே உன்னை லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இவ்ளோ க்ளோஸா வராத. ஓகே? தள்ளிப்போ இங்க இருந்து. ரெண்டாவது விஷயம், எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு. ப்ளீஸ், நான் கடைசியா சொல்றேன், இங்க இருந்து வெளியில போயிடு. பிடிவாத ரொம்ப அதிகம் போல. பலம் ஓடி போட்டுருச்சா? சமீர் சார், ஐயோ எப்படி சார் கீழே விழுந்தீங்க? எழுந்துருங்க. உங்களுக்கு காய் எதுவும் படல? எத்தனை தடவை பார்த்து நடங்க. ஆனா அந்த பொண்ணு வேணும்னு என்ன கீழே தள்ளி விட்டுருக்கா. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணுதா சார்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னால இந்த மாதிரி வாட்டு சாட்டமான ஆளை தள்ளி விட முடியுமா? அண்ணா, இவ பேச்ச மட்டும் நம்பிடாதீங்க. இவ ஒன்னா நம்பர் போய் பிடிக்கினா. என்ன ஃபேன்கள், என்ன நடக்குதுங்க? ஏன் தள்ளி விட்ட? சார், ரொம்ப நேரமா என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு. என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாரு. நிறைய வேலை எனக்கு பெண்டிங்ல இருக்கு. பத்தாததுக்கு நான் செய்யாத தப்பெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்றாரு. சோ கோவத்துல நான் தள்ளி விட்டுட்டேன். நல்லதுதான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாடுற, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். பை சார். பை. அண்ணா, நீங்க என்ன எனக்கு என்னடா இல்ல? ஓகேங்க, ஓகே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னே தெரியல. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க? நான் இங்க பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்கேன். நீங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்ல ஆர்டிகல் படிச்சிட்டு இருந்த பேஜ் கூட மறந்துட்டேன். இப்ப இது ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வச்சிருக்கேன். குட் நியூஸா? குட் நியூஸ் இருந்தா உடனே சொல்லு. ஷெர்லின் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. யார? நம்ம பையனதான். இவளுக்கு இவன் தான் கிடைச்சானா? என்னாச்சு? ஏன் உங்க முகம் இப்படி மாறிடுச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கும் போது உங்க முகம் இப்படிதான் இருந்துச்சு. ஏய், யாரு கூட யார ஒப்பிடுற? ஷெர்லின் எங்க, நீ எங்க? ஆனா உண்மையை சொல்றேங்க, என்னோட பல வருஷத்து கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு. அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஜாலியா இருக்கேன். எனக்கு வார்த்தையே வரல. நீங்க வேணா பாருங்க, என்னோட மகன் கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆட போறேன். வந்து எல்லாருமே வாயை பழுத்துட்டு பாக்குற மாதிரி ஆட போறேன். இனிமே நான் அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்கணுங்க. நமக்கு கல்யாணத்துல 1008 வேலைங்க இருக்கு. இன்வைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், பார்ட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் போதும் போதும். இந்த பார்ட்டி வேலைகள் பத்திலாம் நீ டென்ஷன் ஆகாத. இந்த பார்ட்டிஸ் இன்வைட் பண்றது இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்காக இருக்கேன்? உனக்கு சேவை பண்ணதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம என் புள்ள கல்யாணத்துக்கு நான் வேலை பார்க்காம வேற யார் பாப்பா? நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா போய் தூங்க, ரெஸ்ட் எடுப்போம். நான் ஒண்ணு சொல்லவா? நான் உண்மையிலேயே நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சுங்க. நம்ம புள்ள அருணோட கல்யாணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், யார் கூட நடக்கும்னு எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா கவலையுமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது என்னோட அபிப்பிராயம். இந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இது பிரீத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் ஒரே சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. பிரீத்தா இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நிறைய சந்தோஷங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. ரியலி? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க ஸ்டேஜ்ல ஏன் பெரிய ரிஷப் சார் பெரியும் சொன்ன உடனே, அதுவும் பெஸ்ட் ஜோடின்னு, அதாவது தி மோஸ்ட் கம்பேட்டபிள் பேர்னு, நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு புரியல. ஆனா அந்த ஷெர்லின் இருக்காங்களே, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. எழுந்து நின்று அந்த ஹோட்டல்காரங்களை வெலாசி எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த டேபிள்ல 2 பேர் வந்து உட்கார போறாங்க, அவங்க தான் கப்பல்னு ஹோட்டல்காரங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதை மறந்து போய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஷெர்லினோட பேரை என் பேரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் அவ்வளவு குழப்பமாயிடுச்சு. ஒரு நிமிஷம். அதான் ஆங்கர் தெளிவா சொன்னால, கம்ப்யூட்டர் தான் கம்பேட்டபிலிட்டியை செலக்ட் பண்ணுதுன்னு. எனக்கு என்னவோ அந்த ஹோட்டல்காரங்களுக்கு கப்பல்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு தோணுது. வந்து டெஸ்ட் எல்லாம் ஜெனுவின் தான் எனக்கு தோணுதுக்கா. அதுல உனக்கும் ரிஷப் சாருக்கும் இருக்க கம்பேட்டபிலிட்டி வெளியில வந்துருச்சு. ஏன்னா நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. வாய் மூடு ஸ்ருதி, இஷ்டத்துக்கு உளராத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது 100க்கு 100 கரெக்ட்கா. தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. இது ஆண்டவன் கொடுக்கிற சிக்னல்கா. இது நடக்குதோ இல்லையோ, இதுல ஆண்டவனோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. Oh my God,
நட்சத்திரம் விழுது, சீக்கிரம் வா வா வா. ஏதாவது நடந்து அம்மாவோட பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். அவங்க எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். எங்க அக்காவை லூத்ரா ஃபேமிலிக்கு மருமகளாக்கிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது மூலமா என்னையும் பெரிய ஸ்டார் ஆக்கிடு. ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா என்ன கேட்ட? நான் ஏன் சொல்லணும்? அட